சமூன் ரமலான் அவர்கள் எழுதிய இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய அரசியல் மற்றும் சமய இயக்கங்கள் பாகம் 1 என்ற நூலின் சுருக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான மற்றும் கொந்தளிப்பான அத்தியாயங்களில் ஒன்றை ஆராயவிருக்கிறோம். அதுதான் கவாரிஜ்கள் எனும் பிரிவினரின் தோற்றம். இஸ்லாமிய வரலாற்றில் அதிக விவாதங்களையும் மோதல்களையும் உருவாக்கிய ஒரு குழு உண்டென்றால் அது கவாரிஜ்கள்தான். முஸ்லிம் சமூகத்தின் பிரதான நீரோட்டத்திலிருந்து பிரிந்து சென்ற முதல் மதக்குழுவாக இவர்கள் வரலாற்றில் அறியப்படுகிறார்கள். இவர்களின் கதை அரசியல் கொள்கைகள், கடுமையான மார்க்க விளக்கம் மற்றும் வன்முறை நிரம்பிய ஒரு சோக வரலாறாகும். உள்நாட்டுப் போரின் குழப்பத்திலிருந்து இவர்கள் எவ்வாறு உருவானார்கள்? இவர்களின் தீவிர சித்தாந்தம் இஸ்லாமிய வரலாற்றில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த தொகுப்பில் காண்போம். கவாரிஜ்களை பற்றி புரிந்துகொள்ள நாம் கிபி 657ஆம் ஆண்டிற்கு யூப்ரிட்டீஸ் நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். இஸ்லாமிய சமூகம் முதல் ஃபித்னா எனப்படும் உள்நாட்டுப் போரில் சிக்கியிருந்தது. ஒருபுறம் இஸ்லாத்தின் 4வது கலீஃபாவும் நபிகள் நாயகத்தின் மருமகனுமான அலி ரலி அவர்கள், மறுபுறம் சீரியாவின் ஆளுநர் முவாவியா. இருதரப்பும் சிஃபீன் என்னுமிடத்தில் மோதினார்கள். அலி ரலி அவர்களின் படை வெற்றியை நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் முவாவியாவின் படையினர் குரான் பிரதிகளை ஈட்டிகளின் முனையில் ஏந்தி, போரை நிறுத்துங்கள், குரானின் அடிப்படையில் தீர்வு காண்போம் என்று அழைப்பு விடுத்தனர். மேலதிக இரத்தம் சிந்துவதை தவிர்க்க நினைத்த கலீஃபா அலி ரலி இந்த மத்தியஸ்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அலி ரலி அவர்களின் படையிலேயே இருந்த ஒரு சாரார் இதை கடுமையாக எதிர்த்தனர். குரானை ஆழமாக ஓதக்கூடியவர்களான இவர்கள் இந்த அரசியல் சமரசத்தை இறைக்கட்டளைக்கு எதிரானதாக கருதினர். அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தனர். லா ஹுக்ம இல்லா லில்லாஹ், அதாவது அல்லாஹுக்கே அன்றி அதிகாரம் வேறு யாருக்கும் இல்லை. கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிடுவது இறைவனின் கட்டளை என்றும் அதை மனிதர்களின் பேச்சுவார்த்தைக்காக நிறுத்துவது பாவம் என்றும் அவர்கள் வாதிட்டனர். இந்த எதிர்ப்புக் குழு அலி ரலி அவர்களின் படையிலிருந்து பிரிந்து சென்றது. இப்படி வெளியேறியவர்கள் என்பதால் இவர்களுக்கு அரபு மொழியில் அல் கவாரிஜ் என்று பெயர் வந்தது. ஹரூரா என்னுமிடத்தில் ஒன்று கூடிய இவர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தனர். அத்தோடு நில்லாமல் ஒரு ஆபத்தான சித்தாந்தத்தையும் உருவாக்கினர். அலி ரலி, உஸ்மான் ரலி மற்றும் மத்தியஸ்தத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருமே பெரும் பாவம் செய்தவர்கள் என்றும், எனவே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் காஃபிர்கள் என்றும் அறிவித்தனர். இஸ்லாமிய வரலாற்றில் சக முஸ்லீம்களை இறை நிராகரிப்பாளர்கள் என்று முத்திரை குத்தும் தக்பீர் கலாச்சாரம் இங்கிருந்தே தொடங்கியது. தங்கள் கருத்தை ஏற்காத அப்பாவி முஸ்லீம்களை கூட இவர்கள் தாக்கத் தொடங்கினர். நிலைமை எல்லை மீறியபோது அலி ரலி நடவடிக்கை எடுக்க வேண்டியாயிற்று. கிபி 658இல் நடந்த நஹ்ரவான் யுத்தத்தில் அலி ரலி கவாரிஜிகளின் படையை தோற்கடித்தார். ஆனால் அந்த தோல்வி அவர்களின் வன்மத்தை மேலும் அதிகரித்தது. சமூன் ரமலான் அவர்கள் தனது நூலில் குறிப்பிடுவது போல கவாரிஜிகளின் கொள்கை ஒரு விசித்திரமான கலவையாக இருந்தது. ஒருபுறம் அவர்கள் ஜனநாயகத்தன்மையுடன் சிந்தித்தனர். கலீஃபா பதவிக்கு ஒருவர் குறைஷி குலத்தவரையோ அல்லது நபிகள் நாயகத்தின் உறவினராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றனர். ஒரு சாதாரண அடிமை கூட அவர் மிகச்சிறந்த இரையச்சமுடையவராக இருந்தால் முஸ்லிம்களின் தலைவராக முடியும் என்று கூறினர். மறுபுறம் அவர்களின் நீதி பற்றிய பார்வை மிக கொடூரமாக இருந்தது. ஒரு முஸ்லீம் பொய் சொன்னாலோ அல்லது திருடினாலோ அவர் உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் ஆகிவிடுவார் என்று நம்பினர். பாவம் செய்த தலைவரை வாழமுடையில் நீக்குவது கடமை என்பது அவர்கள் கொள்கை. உலகம் புனிதர்கள் மற்றும் காஃபிர்கள் என இரண்டாக மட்டுமே பிரிக்கப்பட்டிருந்தது. இடையில் மன்னிப்புக்கோ மிதவாதத்துக்கோ இடமில்லை. கவாரிஜ்களின் பழிவாங்கும் படலம் ஒரு துயர சம்பவத்தில் முடிந்தது. அவர்கள் முஸ்லீம் உலகின் தலைவர்களை கொல்ல திட்டமிட்டனர். அதில் கூஃபாவில் வைத்து தொழுகைக்கு செல்லும்போது கலீஃபா அலி ரலி அவர்களை இப்னு முல்ஜம் என்ற கவாரிஜ் ஒருவன் தாக்கி ஷஹீதாக்கினான். கிபி 661இல். காலப்போக்கில் உமையாக்களும் அப்பாசியர்களின் ஆட்சியிலும் கவாரிஜ்கள் ஒடுக்கப்பட்டாலும் அவர்களின் சிந்தனை முறை முழுமையாக அழியவில்லை. இன்றும் கூட சக முஸ்லீம்களை மாற்றுக் கருத்திற்காக காஃபிர்கள் என்று அழைக்கும் தீவிரவாத போக்குக்கு வரலாற்றில் கவாரிஜ்களே முன்னோடிகளாக திகழ்கிறார்கள்.